ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போத்சவம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். தெப்போத்சவம் திருமலையில் வருடம் ஒரு முறை தொடர்ந்து 5 நாட்கள் நடக்கக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவா. தெப்போத்சவம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 26, 27, 28 மற்றும் மார்ச் 1, 2 என தொடர்ந்து 5 தேதிகளில் நடக்க இருக்குது. தொடர்ந்து 5 நாட்களுமே தெப்போத்சவம் விழாவானது திருமலையில் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் நடக்கும். 5 நாட்களுமே உற்சவமூர்த்திகள் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதி உலா வந்த பிறகு ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பம் அடைந்து இந்த தெப்போத்சவ விழா நடக்கும். முதல் நாள் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீராமர், சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 2ஆம் நாள் ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 3ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 4ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி 5 முறையும், 5ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 7 முறை வலம் வருவாங்க. இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம தேர்வு செய்து இதற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ர தீப அலங்காரா சேவாவோடு சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதனுடைய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றி டிடிடி கன்ஃபார்ம் பண்ண உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 2 டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். நாம் புக் பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட்லேயே புஷ்கரணி தெப்பத்தில் நடக்கக்கூடிய சேவாவையும் சேவா பார்த்து முடித்த உடனே சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜேஎன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு நாம வாங்கிக்கலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தால் 1000 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம டிடிடி ஆப் மூலமாகவோ வெப்சைட் மூலமாகவோ ஆன்லைனில் டிடிடி ரூமும் புக் பண்ணிக்கலாம். டிடிடி ரூம் புக் செய்வதாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செஞ்சுருக்கணும். ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செஞ்சோம்னா புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைன்லேயும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. 2 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு பக்கத்திலே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். எப்போ ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணி அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை செலக்ட் செய்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட் லேடிஸுக்கு சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா, ஜென்ஸ் ஷர்ட் வித் வேஷ்டி வியர் பண்ணணும். தெப்போத்சவம் விழா முடிந்த பிறகு அலங்கரிக்கப்பட்ட படகுக்கு பக்கத்தில் போய் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கலாம். சங்கல்பம் பண்ணக்கூடிய சமயத்தில் ஜென்ஸ் ஷர்ட் இன்னர் பனியன் ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய உத்தரியம் வியர் பண்ணிக்கலாம். சங்கல்பம் முடிந்த பிறகு நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம் கியூவில் போய் நாம் ஜாயின் பண்ணணும். சேவாவிற்காக நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் உங்களுடைய டிக்கெட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்ரீவாரி புஷ்கரணி கேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் ஈவினிங் 6 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ரீவாரி புஷ்கரணி கேட் என்பது திருமலையில் தெப்பத்துக்கு பக்கத்தில் தேர் பூட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய PE5 கேட்டில் தான் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் டைம் 6 மணி. தெப்ப விழா 7 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் நடக்கும். தெப்ப விழா முடிந்த பிறகு நம்ம சுபதம் கியூவில் போய் ஜாயின் பண்ணணும். தெப்ப விழா நடக்கக்கூடிய இந்த தெப்பத்திற்கு போகும்போது நம்ம மொபைல் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதற்கடுத்து சுபதம் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காமித்து உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல் ஃபோன்ஸ், லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு மறுபடியும் இதே இடத்திலேயே நீங்கள் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம்.
சேவா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகலாமான்னா டிக்கெட் செக் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலிட் ரீசன்ஸ், அதாவது உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும், இது போன்ற வேலிட் ரீசன்ஸ் நீங்கள் கொடுத்து டிடிடி அஃபிஷியல்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பட்சத்தில் மூலவர் பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் சேவாவை அட்டன் பண்ணிக்கலாம். அல்லது அவங்க ரீசன்ஸ் அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேவா அட்டன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. சேவா அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அதற்கடுத்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரூலுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே நோட் என கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சேவா தான் அட்டன் பண்ணணும், அதற்கடுத்து தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும் என்பதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ் கோட், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வரணும் என்பதையுமே அந்த நோட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தரிசன டிக்கெட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூல்ஸையும் சேர்த்து படித்து பார்த்துக்கோங்க. தெப்போத்சவத்தினுடைய முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் சஷ்ர தீப அலங்காரா சேவா கேன்சல் பண்ணிடுவாங்க. தெப்போத்சவத்தினுடைய 3ஆம் நாள், 4ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாளில் சஷ்ர தீப அலங்காரா சேவாவோடு சேர்த்து ஆர்ஜித பிரம்மோத்சவமும் கேன்சல் பண்ணிடுவாங்க. மற்றபடி கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் இந்த 5 நாட்களும் எப்போதும் போல நடக்கும். தெப்போத்சவம் சேவாவும் ஆர்ஜித சேவாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் நடுவில் 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். நீங்கள் கடந்த 180 நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சேஷர தீப அலங்கார சேவா அல்லது வேறு ஏதாவது ஆனுவல் ஆர்ஜித சேவாவான புஷ்பயாகம் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த தெப்போத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ண முடியாது. மற்றபடி வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டுகளான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், விஐபி தரிசனம், லக்கி டிப்பில் செலக்ட் ஆகி போன தரிசனங்கள் எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அதே போல் நீங்கள் தெப்போத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அதே நாளோ, அதற்கு முதல் நாளோ, அதற்கு மறுநாளோ வேறு ஏதாவது தரிசன டிக்கெட்டுகளான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட் என்று எந்த தரிசன டிக்கெட் வேண்டுமானாலும் நீங்கள் தெப்போத்சவம் புக் பண்ணக்கூடிய அதே மொபைல் நம்பர், லாகின் மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய அந்த திருமலை ட்ரிப்லேயே நீங்கள் ஒரே நாள்லேயோ அடுத்தடுத்த நாட்கள்லேயோ 2 தரிசனங்களுக்கு கூட பிளான் பண்ணிக்கலாம். இந்த தெப்போத்சவம் சேவா நடக்கக்கூடிய 5 நாளுமே தெப்பத்தை சுற்றியும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மற்றும் வராக பெருமாள் கோவிலில் நல்ல அழகான லைட்டிங் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். P5 கேட் வழியாக இந்த தெப்போத்சவம் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அந்த படித்துறையில் உட்கார்ந்துருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய படித்துறைகளில் டிக்கெட் புக் பண்ணாதவங்களை அலோ பண்ணுவாங்க. வராக பெருமாள் கோவில் பேக் சைடில் இருக்கக்கூடிய கேட் வழியாக அவங்கள அலோ பண்ணுவாங்க. அப்படி அலோ பண்ணும்போது எத்தனை பேர் அவங்க அகாமடேட் பண்ண முடியுமோ அந்த படித்துறையில் அத்தனை பேரை மட்டும்தான் அகாமடேட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெப்பத்திற்கு உள்ள இடம் கிடைக்கலன்னா தெப்பத்திற்கு வெளியே இருந்து கூட இந்த தெப்போத்சவம் சேவா பார்க்கலாம். தெப்பத்திற்கு உள்ளேயும் எல்இடி ஸ்கிரீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதே போல் கோவிலுக்கு பக்கத்துலேயும் அன்னப்பிரசாதம் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்இடி ஸ்கிரீன்ஸ்லையும் இதை லைவாக நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. SVBC சேனல்லையுமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. P5 கேட் இருக்கக்கூடிய அந்த படித்துறைக்குள்ள தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களும் மங்களவாத்தியம் வாசிக்கக்கூடியவங்களும் சில சேவாக்ஸும் சில டிடிடி எம்ப்ளாயீஸும் உட்கார்ந்திருப்பாங்க. மின்விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படகுக்குள்ள உற்சவமூர்த்தியோடு சேர்ந்து அர்ச்சகர்கள், வேத பாராயணதாரர்கள், டிடிடி அஃபீஷியல்ஸும் இருப்பாங்க. தெப்பத்தில் உற்சவமூர்த்திகள் வலம் வரக்கூடிய சமயத்தில் கீர்த்தனைகளும் வேதமும் படிப்பாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். உற்சவமூர்த்திகள் மாட வீதி உலா முடிச்சுட்டு எக்ஸாக்டாக 6:50க்கு P5 கேட் வழியாக அப்படியே ரிவர்ஸில் வந்து தான் இந்த படகுல உட்காருவாங்க. ஸோ நம்ம P5 கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப பக்கத்தில் இருந்து உற்சவமூர்த்திகளை தரிசனம் செய்யலாம். அதே போல் சங்கல்பம் செய்யக்கூடிய சமயத்திலையும் உற்சவமூர்த்திகளை நம்ம ரொம்ப பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணலாம். உற்சவமூர்த்திகள் படகுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே தீப தூப ஆரத்தி காமிச்சு படகு உலா வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சைடும், அதாவது தெப்பத்தில் இருக்கக்கூடிய 4 சைடில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் ஒவ்வொரு சைடும் அந்த போட் திரும்பின உடனே தீப தூப ஆரத்தி காமிப்பாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.